உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். பத்திரப்பதிவு வழிகாட்டு மதிப்பு தொகையை 25% வரை குறைக்க இன்று அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இன்று மாலை 3 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் சுமார் 1.5 மணி நேரம் நீடித்தது. 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலில் அமைச்சர்களுடன் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அப்போது அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறைகள், சரக்கு மற்றும் சேவை வரி உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பத்திரப்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் பத்திரப்பதிவுக்கான வழிகாட்டு நெறிமுறை தொகையை 25% வரை குறைக்க இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்துக்கு பிறகு அமைச்சர்கள் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தின் போது பிரதமர் மோடியுடனான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்பு மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 487 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வறட்சி மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சுமைகளை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை தமிழக வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி சென்னையை தவிர பிற மாவட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர், தருமபுரி, ராமநாதபுரத்தில் புதிய சட்டக்கல்லூரிகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 2017-18 கல்வியாண்டு முதல் புதியதாக 3 சட்டக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். 3 ஆண்டு சட்டப்படிப்புக்கு முதலாம் ஆண்டில் 80 மாணவர்களும் 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கு முதலாம் ஆண்டில் 80 மாணவர்களும் சேர்க்கப்படுவார்கள் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த புதிய அரசு சட்டக் கல்லூரிகள் நிறுவுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு சிறப்பு தனி அலுவலர் ஒவ்வொரு கல்லூரிக்கும் நியமிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய அரசு சட்டக் கல்லூரிகளுக்கு தேவையான ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள், நூலக புத்தகங்கள், அறைகலன்கள் மற்றும் இதர தேவைகளுக்கு தலா ஒரு சட்டக்கல்லூரிக்கு 2,27 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தமாக 6,81 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஆளுநர் வித்யாசாகர் ராவை தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் இன்று மாலை சந்தித்து பேசினார். பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் 4வது அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்த சற்று நேரத்தில் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் வித்யாசாகர் ராவை தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உயர்கல்வித்துறை செயலாளர் சுனில் பாலிவால் ஆகியோர் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆரோக்கியா பாலில் எந்தவிதமான கலப்படமும் இல்லை என்றும் ரசாயனம் கலப்பதாக வந்த தகவல்களில் உண்மையில்லை என்றும் ஹட்சன் அக்ரோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சந்திரமோகன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனியார் நிறுவனங்களின் பாலில் ரசாயனம் கலப்பதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொத்தாம்பொதுவாக குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எந்த நிறுவனத்தையும் குறிப்பிட்டு அமைச்சர் குற்றஞ்சாட்டவில்லை என்றும் அமைச்சரின் குற்றச்சாட்டு பொய்யானது என்றும் சந்திரமோகன் விளக்கமளித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த நேரத்திலும் எந்தவித பரிசோதனைக்கும் ஆரோக்கியா நிறுவனம் தயாராகவே இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். நம்ம பால் கொள்முதல் பண்ணுறதுலேருந்து நம்ம விற்பனை வர்ற வரைக்கும் ப்ராசஸ் முதற்கொண்டு கோல்டு செயினை மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் வி டோன்ட் ரிக்வயர் எனி அடிட்டிவ்ஸ். அதனால் நம்ம பாலில் எந்த கெமிக்கலோ எந்த ப்ரிசர்வேட்டிவோ எதுவும் கிடையவே கிடையாது.
பாலில் ரசாயனத்தை கலக்கவில்லை என தனியார் பால் நிறுவனங்கள் நிரூபிக்க தயாரா என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சவால் விடுத்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஆனா கெட்டாத்தானே பழம், அழுகுனா தானே பழம். பால்லாம் வெளியே எடுத்து வச்சா கெட்டு போகணும். ஆவின் பால் எடுத்து 5 மணி நேரத்தில் பிரிச்சு வெளியே எடுத்துச்சுன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே தாங்காது, கெட்டு போயிடும். அதான் ஒரிஜினல் பால். தாய்ப்பாலுக்கு நிகரான பால் ஆவின் பால் தான். ஆவின் பாலை தான் சாப்பிடணும். அதுக்காண்டி போட்டு வியாபார போட்டியில் பாலில் பாலே இல்லாம எனக்கு சில தகவல் வருது. பாலே இல்லாம கெமிக்கலை வச்சு பாலாக்குறாங்க. அதெல்லாம் தடுக்கிற வேலையை அரசாங்கம் செய்யணும்ல. அதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப எத்தனை கம்பெனி மேல இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார்? எத்தனை கம்பெனி மேல இந்த கம்ப்ளைண்ட்? ஒவ்வொரு கம்பெனியும் ஒருத்தரை பொறுத்து ஒருத்தர் சொல்றாங்க என்கிட்ட. நாங்க கிடையாது, இந்த கம்பெனிக்காரன் அதை செய்யறான், நாங்க கிடையாது, இந்த கம்பெனிக்காரன் செய்யறோம், அவங்களே சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது. குழந்தைகள் சாப்பிடுறது, நோயுற்ற முதியோர் சாப்பிடுறது, கருவறையில் இருக்கிற பிள்ளைகள் இருந்து கல்லறைக்கு போற முதியோர் வரைக்கும் சாப்பிடக்கூடியது பால். அந்த பால்ல சில தவறு நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதை நான் பால்வளத்துறை அமைச்சர் முறையில் உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாலு குழுக்கள் அமைச்சிருக்கோம். சென்னையில் ஒரு குழு, மதுரையில் ஒரு குழு, திருச்சியில் ஒரு குழு, சேலத்தில் ஒரு குழு. 4 குழுக்கள் 4 இடங்கள்ல எல்லா இடங்களையும் சாம்பிள் எடுக்க சொல்லியிருக்கு. சாம்பிள் எங்க எடுக்கிறாங்க, குழு யாருங்கிறத நாங்க ரகசியமா வச்சிருக்கோம். தவறு நடந்து கண்டுபிடிச்சா என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? இல்ல எல்லாம் கன்ஃபார்ம் அந்த கம்பெனியை மூடிடுற மாதிரி. ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அரசு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்னது, அவங்கள கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம். நடிகர் ரஜினிகாந்தின் காலா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. அதனை இப்போது பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் சென்ற ஹெலிகாப்டர் பலத்த காற்று வீசியதால் விபத்தில் சிக்கியது. எனினும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த தருணத்தில் விமான விபத்துகளில் சிக்கி உயிர் தப்பிய அரசியல் பிரபலங்கள், துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தவர்கள் பற்றிய தகவல்களை இனி பார்க்கலாம். விமான விபத்தில் தப்பிய அரசியல்வாதிகள். 1977ஆம் ஆண்டு அசாமில் நடந்த விபத்தில் மொரார்ஜி தேசாய், அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் PK துங்குன் உயிர் தப்பினார். இதேபோன்று 2004ஆம் ஆண்டு நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் உயிர் தப்பினார். பின்னர் 2006ஆம் ஆண்டு நடந்த விமான விபத்தில் மின் கம்பிகளுக்குள் ஹெலிகாப்டர் சிக்கியது. இந்த விபத்தில் பஞ்சாப் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் உயிர் தப்பினார். பின்னர் 2008ஆம் ஆண்டு தற்போதைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயணித்த ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தின் போது பைலட்டின் சாதுரியத்தால் அவர் உயிர் தப்பினார். 2012ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் அர்ஜுன் முண்டா தன்னுடைய குடும்பத்துடன் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. பின்னர் சிறு காயங்களோடு அவரும் அவருடைய குடும்பத்தினரும் உயிர் தப்பினர். விமான விபத்தில் உயிரிழந்த பிரபலங்கள். 1973ஆம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் காங்கிரஸ் தலைவர் மோகன் குமாரமங்கலம் மரணமடைந்தார். இதேபோன்று 1980ஆம் ஆண்டு இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி டெல்லியில் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தார். பின்னர் பஞ்சாப் ஆளுநராக இருந்த சுரேந்திரநாத் 1994ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த விமான விபத்தில் மரணமடைந்தார். இதேபோன்று அருணாச்சல பிரதேசத்தில் 1997ஆம் ஆண்டு நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் NVN சோமு உயிரிழந்தார். தனியார் விமானம் மணிப்பூரில் 2001ஆம் ஆண்டு விபத்துக்குள்ளானதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மாதவ்ராவ் சிந்தியா மரணமடைந்தார்.
மக்களவை சபாநாயகராக இருந்த ஆந்திராவைச் சேர்ந்தவரான ஜிஎம்சி பாலயோகி 2002ஆம் ஆண்டு நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானார். 2004ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக பிரபல நடிகை சௌந்தர்யா ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார். அப்போது அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதில் அவர் உயிரிழந்தார். 2004ஆம் ஆண்டு மேகாலய அமைச்சராக இருந்த சங்மா உட்பட 3 எம்எல்ஏக்கள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்தனர். ஆந்திர முதலமைச்சராக 2 முறை பதவி வகித்த OS ராஜசேகர ரெட்டி 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார். பத்திரிகையாளர்களை அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சூர்யா உள்ளிட்ட 8 பேர் மீதான உதகை நீதிமன்றத்தின் பிடிவாரண்டுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு நடிகைகள் தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. அதற்கு கண்டனம் தெரிவித்து நடந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் சூர்யா, விஜயகுமார், சத்யராஜ், சரத்குமார், சேரன், விவேக், அருண் விஜய், நடிகை ஸ்ரீபிரியா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நீலகிரியைச் சேர்ந்த ரொசாரியோ என்பவர் தொடர்ந்த வழக்கில் உதகை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 8 பேருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்த பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி சூர்யா உள்ளிட்ட நடிகர்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா, உதகை நீதிமன்றத்தில் 8 நடிகர்களும் நேரில் ஆஜராக தேவையில்லை எனவும் நடிகர்கள் மீதான பிடிவாரண்டுக்கும் இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டார். மேலும் மறு உத்தரவு வரும் வரை உதகை நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதி விமலா உத்தரவிட்டார். முன்னதாக 8 நடிகர்களின் சார்பில் பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி உதகை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராஜுவேல் பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி நடிகர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னாள் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மீது வழக்கு பதிவு செய்ய திருச்சி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு அனுமதி வழங்க 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி காஜாமலை பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் முன்னாள் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த புகாரில் தொடர்புடைய காமராஜ், அருண்குமார், பாஸ்கர் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்ய திருச்சி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சுவாதி படுகொலையில் கைதான ராம்குமார் தற்கொலை வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வோம் என வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதிபதியே தனக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறது சர்வதேச நீதிமன்றத்தை அணியிருக்காரோ, அதே மாதிரி சாமானியர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை இந்த நீதிமன்றங்களில் என்பதை பொறுத்து நாங்கள் இந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றத்திற்கும் எடுத்துகிட்டு போக உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் இது பண்ணிட்டோம். இந்த சுவாதி வழக்கிலும் சரி, ராம்குமார் வழக்கிலும் சரி, பெரிய தீவிரவாத பின்புலம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை மத்திய புலனாய்வுத்துறையோ அல்லது தேசிய புலனாய்வுத்துறையோ விசாரிக்கும் பட்சத்தில் அந்த உண்மை வெளியே வரும். பெண் மென்பொறியாளர் சுவாதி கொலை சம்பவம் நடந்து 11 மாதத்துக்கு பிறகு சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பெண் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் ரயில்வே போலீசார் துப்பு துலக்க கடுமையாக திணறினர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய இடங்களிலும் ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்துமாறு அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து நிர்பயா திட்டத்தின் மூலம் 67.94 கோடி ரூபாய் செலவில் சென்னை கோட்டத்தில் உள்ள 82 ரயில் நிலையங்களில் 1300 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 6 மாதத்தில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தற்போது சுவாதி கொலை நடந்து 11 மாதங்களுக்கு பிறகு நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் 24 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.